ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் திருக்குறளில் கூடா ஒழுக்கம் அதிகாரத்தில் இருக்க குறள், பொருள், சொற்பொருள் பார்க்கலாம். வஞ்ச மனத்தான் படிற்றுற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நிற்கும். இதனுடைய பொருள், வஞ்சக மனத்தினது பொய்யான நடத்தையைக் கண்டு அவன் உடம்பாக அமைந்து விளங்கும் ஐந்து பூதங்களும் தம்முள்ளே சிரித்து கொண்டிருக்கும். அதாவது வஞ்சகத்தை மனசில் வச்சுட்டு பொய்யா நடக்கிறாங்க இல்லையா, அவங்ககிட்ட இருக்கிற இந்த ஐந்து பூதங்களும் அவங்களுக்குள்ளேயே சிரிச்சுக்கும், அதுக்குள்ளேயே சிரித்து கொள்ளும். வஞ்சகர் அப்படின்னா ஏமாற்றுபவர், நகும் சிரிக்கும். வாணியர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தான் அறி குற்றப்படின். பொருள், தன் நெஞ்சம் தான் அறிந்து செய்யும் குற்றத்திலேயும் ஈடுபடுமானால் அத்தகையவனது வானளாவிய தவத்தோற்றமும் என்ன பயனை செய்யும். அதாவது ஒருத்தவங்க ஒரு மனசில் அது தப்புன்னு தெரிஞ்சு குற்றம்னு தெரிஞ்சு கூட அதை செஞ்சாங்கன்னா அவங்க வானளவுக்கு தவத்தோற்றம் புரிஞ்சிருந்தாலும் அதனால எந்த பயனும் இல்லை. சொற்பொருள், உயர் மேலோங்கி, தோற்றம் ஆரம்பம். வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்ற புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. பொருள், மன வலிமை இல்லாதவன் மேற்கொள்ளும் வலிய தவத்தோற்றம் பசு புலியின் தோலை போர்த்து சென்று பயிரை மேய்ந்தது போன்றதாகும். பசு புலியோட தோலை போத்திட்டு போய் பயிரை மேய்ஞ்சது மாதிரி இருக்கும். என்னது? மன வலிமை இல்லாதவன் மேற்கொள்ளும் வலிய தவத்தோற்றம். சொற்பொருள், பெற்றம் அப்படின்னா பசு, போர்த்து போர்வையாக செய்து. தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்த்தற்று. பொருள், தவக்கோலத்தில் மறைந்து கொண்டு தீய செயல்களை செய்தால் கொலை குறித்த வேடன் புதரின் பின் மறைந்து நின்று பறவைகளை வலை வீசி பிடிப்பது போன்றதாகும். சொற்பொருள், அல்லவை அப்படின்னா மற்றவை, வேட்டுவன் தலைவன், பதர் புதர். பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றெற்று நின்று ஏதம் பழவும் தரும். பொருள், புற்றுகளை விட்டும் என்பவரது பொய்யான தீய ஒழுக்கம். அதாவது பற்றுகளை விட்டோம் என்பவரது பொய்யான தீய ஒழுக்கம் என்ன செய்தோம் என்று வருந்தும்படியான பல வகை துன்பங்களை தரும். சொற்பொருள், பற்றற்றோம் அப்படின்னா ஈடுபாடு இல்லாமல். நெஞ்சின் துறவார் துறந்தாற்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணார் இல். பொருள், நெஞ்சிலே ஆசையை விடாதவர்களாய் வெளியே ஆசை அற்ற நாணிகளைப் போல காட்டி மக்களை வஞ்சித்து வாழ்பவனும் கொடியவர் எவரும் இலர். அதாவது அவங்க தான் ரொம்ப கொடியவங்க. மனசுக்குள்ளே நிறைய ஆசையை வச்சுட்டு வெளியே எந்த ஆசையும் இல்லாத ஞானி மாதிரி மக்கள்கிட்ட நடிக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப கொடியவர்கள். சொற்பொருள், துறவார் அப்படின்னா நாணியர், வஞ்சித்து ஏமாற்றுதல். புறங்குன்றி கண்டடையரேனும் அகங்குன்றி முக்கிற்கரியார் உடைத்து. பொருள், புறத்தோற்றத்தில் குன்றிமடியின் நிறம் போல செம்மையான தோற்றமுடையவர் என்றாலும் உள்ளத்தின் குன்றிமணியின் மூக்கு போல கரியவரும் உள்ளனர். அதாவது இந்த குன்றின்மணி அப்படிங்கிறது சிகப்பாக இருக்கும், ஆனால் அதோட அந்த மூக்குன்னு சொல்கிற அந்த இடம் கருப்பாக இருக்கும். புறத்தோற்றத்தில் அந்த குன்றிமணி போல் சிவப்பு நிறம் இருந்தாலும் உள்ளத்தில் குன்றிமணி மூக்கு போல் கருப்பாக இருக்கவங்களும் இருக்காங்க. குன்று அப்படின்னா சிறிய. மனத்தது மாசக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர். பொருள், மனத்துள்ளே இருப்பது குற்றமாகவும் மாண்புடைவர் போல நீராடி மறைவாக வாழ்வு நடத்தும் மாந்தர்களும் இந்த உலகிற்கு பலராவார். அதாவது மனசுக்குள்ளே 1000 குற்றம் இருந்தாலும் நல்லவங்க மாதிரி குளித்து நீராடி
மறைவாக வாழ்கிற மக்கள் வந்து இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. மாசு அப்படின்னா குற்றம், மாண்பு அப்படின்னா பண்புடையோர், மாந்தர் மக்கள். கனை கொடிது யாழ் கொடிது செவ்விதாங்கு அன்ன வினைப்படு பாலால் கொளல். இதனுடைய பொருள், நேரானாலும் அம்பு கொடுமை செய்வது, வளைவானாலும் யாழ்கோடு இன்னிசை தருவது. மனிதரையும் அப்படியே அவரவர் செயல்தன்மை நோக்கியே அறிதல் வேண்டும். இது எப்படின்னா, கருப்பாக இருக்கவன் சிகப்பாக இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான், அப்படி அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. அம்பு நேராக இருந்தாலும் கெட்டது தான் செய்யும், ஏதோ ஒரு இதையை போய் குத்தி கிழிக்கும். ஆனால் யாழ்கோடு, யாழ் இருக்கு இல்லையா, அந்த யாழோட அந்த நரம்பு வந்து வளைஞ்சிருந்தாலும் அது வந்து இனிமையான இசையை தரும். அந்த மாதிரி தான் மனிதங்க வந்து அவங்க செயல்தன்மையை நோக்கி தான் அறிதல் வேண்டும். பார்த்தோன்னே இவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க என்ன செயல் செய்கிறாங்க அப்படிங்கிறத நோக்கி தான் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்ல முடியும். கணை அப்படின்னா அம்பு, யாழ் நரம்பு இசைக்கருவி, கொடு வளைவு. மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின். பொருள், உலகம் பழித்த தீய செயல்களை ஒழித்துவிட்டால் உயர்வுதானே வரும். உயர்வு கருதி மயிரை மலித்து கொள்ளலும் நீள வளர்த்தலும் செய்ய வேண்டாம். நீட்டல் அப்படின்னா வளர்த்தல். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.